ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நான் வந்துட்டு நம்மளுடைய இந்த பேட்டியோவில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அது டெக் பேட்டியோ சொல்லக்கூடாது, டெக்கில் நின்றுட்டுருக்கேன். ஸோ லைட்டாக காலையிலேயே எழுந்துட்டோம். ஆக்சுவலாக பழைய வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த செடி அப்படியே லைனாக எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கலாம், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கு வெதர். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல வெயில் அடிச்சிடும். என்சி வெதரை யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சாம்பிளிங் பண்ண போகிறோம். அதாவது பார்ட்டி நடக்க போதா. ஸோ அந்த பார்ட்டிக்கு தேவையான ஃபுட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த பேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மெரூன் கலர் ட்ரெஸ் தான் போட போகிறேன். நான் அதுக்கு தான் பழைய பேக் தான் இது. இது வந்து ஃபஸ்ட்டு இது அனுப்புனாங்கல்ல அந்த பேக்கு. இது லேட்டஸ்ட்டாக இருங்க, ரெண்டுமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு அனுப்பின பேக்கு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் பர்த்டேக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போனேன். இப்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2020 என்னமோ அந்த டைமில் யூஸ் பண்ணது. நல்லாவே இருக்குது, அதுவே இன்னும் நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே நான் வந்து உள்ளே வந்து இது போட்டு வச்சுருக்கேங்க, லைக் அந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேப்பர் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பேப்பர் போடலன்னா ஒரு மாதிரி சப்பையாயிடுது. அந்த இது அதில் பேப்பர் உள்ள அவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த பேப்பரோடு வச்சுருந்தோன்னா அந்த குவாலிட்டி நல்லா மெயின்டைன் ஆகுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் பண்ணேன், அதே மாதிரி இது இருக்குது. இது வந்து இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும், டேக்கோடு இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம வாங்கினது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே உட்காந்துக்கலாம், அந்தளவுக்கு பெரிய பேக்கு. இது வந்து சின்ன பேக்கு. இவ்வளோ வருஷம் ஆகியும் வந்து நல்லா வந்து கலர் காம்பினேஷனோட அழகாக இருக்குது. எனக்கு இது எப்பவுமே ஃபேவரட். இது மண்டாலா டிசைன் சொல்லுவாங்களா, அந்த டிசைன். ஆனால் நம்ம இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். சரி, ஓகே, கிளம்பலாமா? வாங்க கிளம்பலாம். வந்தாச்சு லைமன் லெமன் இந்தியன் grill and bar. நாங்க வந்துட்டோம். ஸோ எங்கடா இருக்கோம் நம்ம? லைமன் லெமன். ஆமாம், எதுக்கு லைமன் லெமன் வந்திருக்கோம்? வா, மெனு பாக்குறீங்களா? மெனு வேணா பார்க்கலாம். இவன் எப்ப பாரு பானிபூரின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஏற்கனவே இது வந்திருக்கோம். இங்கே வந்து ரேலி சிட்டியில் இருக்க ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நம்ம ஒரு வாட்டி வந்திருக்கோம். ஆனால் நான் வீடியோ போடல, இன்ஸ்டாகிராமில் தான் நான் கிளிப்ஸ் போட்டிருந்தேன். என்ன குட்டி? பானிபூரியா? ஓகே ஓகே, பார்க்கலாம் இரு. வந்துட்டு இது போன வாட்டி நம்ம வந்துட்டு நம்மளுடைய வெட்டிங் அனிவர்சரி கிரகப்பிரவேசத்துக்கு இதே மாதிரி லைமன் லெமனில் தான் வாங்கினோம். ஸோ இந்த வாட்டியும் வந்து அங்கே தான் ஆர்டர் பண்ணுறோம். ஏன்னா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதனால் எதுக்கு வேறு எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைமன் லெமன் தான் ஆர்டர் பண்ண போகிறோங்க. சரி, ஓகே. அதுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெனுவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெனு எது வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்றத இன்றைக்கி வந்து ஃபைனல் டிசிஷன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு வந்து 2 இது சொல்லியிருக்கோம். அது பேர் என்னதுங்க, ஸ்டார்டர் சொல்லியிருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்டார்டர் வந்துட்டு வெஜிடபிள் பக்கோடா, இங்கே பாருங்க, வெஜிடபிள் பக்கோடா சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பன்னீர் சொல்லியிருக்கோம். எங்கே போச்சு சில்லி பன்னீர் நான் பார்த்தனே. ஓகே, எனக்கு கிடைக்கல சில்லி பன்னீர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இன்னைக்கு வந்து முடியாது. ஸோ சில்லி பன்னீர் இங்கே இருக்கு, சில்லி பன்னீர் பார்த்தீங்களா, இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஷுடைய ஃபேவரட் வந்துட்டு நான். ஸோ நான் ஆர்டர் பண்ணுறோம். இல்லாடி கிறிஷ்மா நான் வேணுமா வேணாமா? ஏன் வேணும்? ஓகே, நான். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு வந்து பானிபூரியெலாம் நம்ம வந்துட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கேட்க முடியாது. வந்தது இப்போதான்டா. Thank you. chutney sir. Pudina chutney and tamarind chutney. Okay, thank you. Chili paneer and spinach. Spinach pakora. Okay. Thank you. Spinach pakora sama நம்ம. பயங்கர சூப்பரா இருக்கு. It can't be that good. ரொம்ப நல்லா இருக்கு. அனிஷே மூவ்மெண்டான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. எப்படி அண்ணி இருக்கு? செமையா இருக்குல்ல? ஸோ இது வந்துட்டு சில்லி பன்னீர் போட்டுக்கலாடா. சில்லி பன்னீர் போடுறியா? காஃபி போடுங்க எனக்கு. யா, போட்டுக்கோங்க எல்லாரும். முழுக்க பஸ்டட். ஆனி ஆரம்பிச்சிச்சு வேலை. பன்னீர். என்ன பன்னீர் இது? சில்லி பன்னீர். சொல்லுங்க. சில்லி பன்னீர். Yeah. சோ அந்த இது சாப்பிடுறோம்.
வெஜ்ஜி பக்கோடாவா? செம்ம இருந்துச்சு, செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பன்னீர் இருக்கு. பன்னீர் அப்புறம் இருக்கு. ரவி சொல்லுங்கடா. அனி உன்னோட ரியாக்ஷன். நீ சாப்பிட்டு சொல்றியா எப்படி இருக்குன்னு ஸ்வேதா? முதல்ல அது சாப்பிட்டு முடிக்கணும். சூப்பரா இருக்குல்ல? எவன்டா ஒரு பக்கோடாவை கீழே போட்டானே? நான் தான் எடுக்கும்போது கீழே வந்துச்சு தெரியாம, சாரி. நல்லா இருக்கா? கூட்டுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம தான் ஸ்பைஸியா கம்மியாகணும். நல்லா இருக்கு. சில்லி பன்னீர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு ஸ்பைஸ் லெவலில்? இதுக்கு மேலே இவனுக்கு மைல்டாக இருக்கான் கிறிஷுக்கு, அவனுக்கு ஸ்பைஸியாக இருக்கான். நான் எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறது? இல்லை, அவன் ஸ்பைசி சாப்பிடுவான், இவன் ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டான். ஆனால் வந்துட்டு நிஜமாவே கரெக்டாக சூப்பராக இருக்கு ஸ்பைசி லெவல்லாம். அது முறுக்கு இல்லடா, அன்னைக்கு வந்து அது முறுக்கான். பக்கோடாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பக்கோடா உனக்கு எதுடா பிடிச்சிருக்கு? பிரியாணி வருது. சப்பாத்தி மட்டும் போட்டிருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரியாணியும் வந்து விட்டது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்க மாட்டாங்க. பிரியாணிலாம் உங்களுக்கே தெரியும், நல்லா பெரிய பவுலில் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு பார்ட்டிக்காக எந்த மெனு சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சாம்பிளிங் தானே பண்ணுறோம். ஸோ அதனால தான். ஸோ நாங்கள் சாப்பிட்டதில் இந்த ஷாம் சவேரான்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் பால்ஸ் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அது வந்துட்டு போன வருஷம் நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் போதும் வச்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. போன வருஷம் நாங்கள் என்னென்ன வச்சுருந்தோம் அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போன வருஷம் வீடியோ போய் பாருங்கள். போன வருஷம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆம்பூர் பிரியாணி வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் பெப்பர் கார்ன் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இதே பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஷாம் சவேரா வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு குலாப் ஜாமுன் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வந்து நான் வச்சுருந்தோம். இந்த வாட்டி வந்து போனாடி பயங்கரமாக மீந்துடுச்சு, எக்கச்சக்கமாக வந்துட்டு லைக் லெஃப்ட் ஓவர் வந்துச்சு. அதே மாதிரி பிசிபேலாபாத்தும் வச்சுருந்தோம், அதை மறந்துட்டோம் பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு. எக்கச்சக்கம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம், பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாருக்கும் கொடுக்க போகவே அவ்வளோ இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணலாம், ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸசிவாக ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோம். அப்படியே இந்த வாட்டி எக்ஸஸ் ஆச்சுனாலும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரி ஓகேங்க, மீதி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து டேஸ்டிங்காக வந்திருக்கனால நம்ம வந்துட்டு கம்மியாக ஆர்டர் பண்ணோம். ஆனால் வந்துட்டு 2 ரோட்டி சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். சப்பாத்தி நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நான் என்ன பிரியாணி ட்ரை பண்ணல, சதீஷ் பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னாரு. எப்படிப்பா இருக்குது பிரியாணி? செம்மையாக இருக்காங்க. நாங்கள் என்ன இது ட்ரை பண்ணல, இது வந்து வெஜ் குருமா. ஸோ நாங்கள் இது கண்டிப்பாக வைக்க போகிறோம், ஏன்னா இது வந்து ஷாம் சவேரான்னு லாஸ்ட் டைம் நாங்கள் இது வாங்கினோம். ரொம்ப ரொம்ப அல்டிமேட் கிரேவியாக இருந்தது. ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் வந்துட்டு இது கண்டிப்பாக ஆர்டர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு இது வைக்க போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து அதே மாதிரி பிரியாணிக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க, சால்னாவும் கொடுக்குறாங்க, ரைத்தாவும் கொடுக்குறாங்க இல்லைப்பா? சால்னா எப்படி இருக்குது? சால்னாவோட சூப்பராக இருக்கா? ஆனால் நாங்கள் இந்த பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்துட்டு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ண போகிறோம் இல்லைப்பா? சரி ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அனி வெறும் இது சாப்பிடாத, அதை வெயி, கிரேவியை ஊற்றிக்கும். இவ்வளோ கிரேவியை வச்சுட்டு வெறும் ரோட்டியை தின்னுட்டு இருக்கான். ரோட்டியை முடிச்சிட்டானா? எப்படிதான் நீ இப்படி பண்ணுறியோ? வெயிட் பண்ண, நீ எனக்கு இது பண்ணுறியா? ரெண்டுமே
ஒண்ணே ஒன்று ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. போருமா அவனுக்கு அதை கொடுங்க. அது டெக்காவுக்கு வச்சிருக்காங்க. போதும். நாங்க 2 போர்ஷன் சொல்லிட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா கார்லிக் நான் அவ்வளோ இருக்கு. தட்ஸ் ஓகே, சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். கார்லிக் நான் கிறிஷுடைய ஃபேவரட். ஒன்று போட்டுக்கிறியாடா? நூடுல்ஸ் கொஞ்சம் குட்டி கப்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படின்னா கரெக்டா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஃபுல்லே ஆகுதா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கா? ஓ ஓகே, அப்ப நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ரோட்டியும் குருமாவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கிரிஷ், எதுடா உனக்கு எது ஃபேவரட்? ஒரு நான் எடுத்துக்கோங்க. இருங்க, அங்க பாருங்களா, அவர் ரசிச்சு சாப்பிடறாராமா. எதுடா உன்னுடைய ஃபேவரட்? குருமாவா இதுவா? இந்த கிரேவியா இந்த கிரேவியா? முறுக்கா? இது பக்கோடாடா. அவன் முறுக்குன்னு. எதுடா உன் ஃபேவரட்? எது இதுவா? நான் நினைச்சேன் இதான் உன் ஃபேவரட்டா இருக்கும்ட்டு. சரி, நம்மளும் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பிரியாணி ட்ரை பண்ணா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி சால்னாவும் ரொம்ப நல்லா இருக்கு. யா, சால்னா ரொம்ப நல்லா இருக்கே. இல்ல சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னும் இந்த கிரேவி சாப்பிடல. குருமா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா கோரியாண்டர், எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் வந்து அந்த கிரேவி சாப்பிட்டேன். சாம்சவேரா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குருமாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. குருமா அப்படின்ட்டு அசால்ட்டாக சாப்பிட்டேன். சப்பாத்தியும் குருமாவும். குருமா சூப்பராக இருந்துச்சு. என்னது அது? அந்த கீரை பால்ஸ் மாதிரி விட்டுருக்காங்களே, அதில் செம்மையா இருக்கு. நூடுல்ஸ் வேற வந்துருக்கு. டேஸ்ட் பண்ண நூடுல்ஸ் எடுத்தே வீடா? யா, இரு, நான் அந்த கிரேவில கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். நல்லா இருக்கு. சரி, நம்ம இத சாப்பிட்டு வேணா அது எடுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. மூஞ்சி நல்லா தெரியுது பளிச்சுன்னு. இதே பாதி கொதறி வச்சு நான் மீதி எடுத்துக்கிறேன். இருங்க, நான் சாப்பிட முடியுமான்னு தெரியாம நான் எடுத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பரா இருக்கா. அதனால கண்டிப்பா எடுத்துக்கலாம்னு யோசனையில இருக்கேன். ஸோ செம்மையா இருக்கு. நூடுல்ஸ் விட்டு போறீங்க? நூடுல்ஸ் போடு இருக்காங்க. உன்னுடைய ஃபேவரட் எதுடா இது வரைக்கும்? ஷாம்சவேரா. இதா? இந்த ஷாம்சவேரா தான். உங்களுக்கும் இதுதான் ஃபேவரட்டா? எனக்கு சில்லி பன்னீர் தான் இன்னமும் ஃபேவரட். அப்புறம் நெக்ஸ்ட் இது பிடிச்சிருக்கு. அனிக்கு வந்துட்டு அந்த பக்கோடா பிடிச்சிருக்கு. இது நூடுல்ஸ் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதுவுமே வந்துட்டு ரொம்ப, அதாவது நல்லா இருக்கிறதுலயே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. இந்த மக்கனா இப்போ வந்து சதீஷ் வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ண போறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் வந்து கார்லிக் சில்லி பன்னீரோட காம்போல நூடுல்ஸ் இருந்துன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லப்பா? என்ன காம்போ? சில்லி பன்னீர் காம்போ. என்ன சில்லி பன்னீர் காம்போ? நம்ம ஃபர்ஸ்ட் சில்லி பன்னீர் சாப்பிட்டோம்ல, அதோட இது நூடுல்ஸ் இன்னும் காம்போ சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் நூடுல்ஸ் இது பண்ணோம் இல்லப்பா? ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். எப்படி இருக்கு சில்லி நூடுல்ஸ்? சூப்பரா இருக்கா? ஆக்சுவலி பார்த்தாலே தெரியுது ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. நிறைய போட்டுருவாங்க. நல்லா இருக்கா? காரமா இருக்கா இல்ல மைல்டா கரெக்டா இருக்கா? மீடியம் காரமா? ஓகே. அனி சாப்பிட முடியுமா? அனி டவுட் தான். Thank you. ஆரஞ்சு மாதிரி இருக்கு. ஆரஞ்சு இல்லடி, ஆரஞ்சு. Oh, just like orange. Okay. So இது பேர் வந்து ஆரஞ்சு டிவைட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு மாதிரி இருக்கும். Condensed milk, yogurt cream, sugar,
என்னென்ன இருக்கு? கண்டென்ஸ்ட் ஃப்ளேவர் சுகர், கண்டென்ஸ்ட் மில்க், ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்களாம். வாவ், பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பயங்கர சூப்பரா இருக்குங்க. இது It's like fruity tutti மாதிரி டேஸ்ட் வருது. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதான் கிறிஷ் சொல்றான், இந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்றான். சூப்பர். ஸ்வேதா வந்து எல்லாருக்கும் எப்படி இதை சாப்பிடணும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸ்பூனோட இதான் பெஸ்ட். ஆரஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே இல்ல? சூப்பரா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு ஆக்சுவலி. ஆனா இப்படி சாப்பிடுமா? இல்ல குட்டி ஆரஞ்சு ஃப்ளேவர். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்களா? என்ன ஃப்ளேவர் இருக்கு உங்களுக்கு? ஆரஞ்சு. ஆரஞ்சு டிலைட் அது பேரு. சூப்பரா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு இல்ல? அல்டிமேட்டா இப்ப சாப்பிட்டதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் சொல்லுங்க, வரிசைப்படுத்தும். எனக்கு வந்து சில்லி பன்னீர், அப்புறம் இந்த சாம்சவேரா, வெஜ் குருமாவும் நல்லா இருந்துச்சு. ஆமா, நூடுல்ஸ் யா சூப்பரா இருக்கு எல்லாமே. ஆமா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெஜ் குருமா தான் அன்எக்ஸ்பெக்டட், செமையா இருந்துச்சு. கரெக்ட். ஆமா, வெஜ் குருமா அன்எக்ஸ்பெக்டட். யூசுவலா இருக்கிறதோட ஆனா இப்படி வச்சு சாப்பிடுங்க. என்னது? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி அப்படியே ஆரஞ்சு, அதுல வந்துட்டு ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பிளஸ் இது சூப்பர். ஒன்று ஃபுல்லா காலி பண்ணிட்டியாடா? இதே நிறைய இருக்குடா அந்த இடத்துல, வெளிச்சு சாப்பிட்றா. யூஸ் பண்ணாதா? அண்ணி எப்படி இருக்கு உனக்கு? செம்மையா இருக்கா? நீ பிரியாணி சாப்பிட்டியாடா? அவன் ஓகே.